ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர். இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் பாறை மீன் வச்சு சுவையான மீன் புட்டு தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். சாதம் நல்லா சூடாக இருக்கும்போது அது கூட இதை சர்வ் பண்ணி சாப்பிட்லாங்க. சைடிஷ் மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். மீன் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கிலோ பாறை மீன் வாங்கி உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீனை ஆட் பண்ணிடலாம். மீனை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். மீன் ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். மீன் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ மீன் நல்லா வேகட்டும். பாருங்கள், மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். வேக வச்சு எடுத்துக்கிட்ட மீனை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சுங்க. இப்போ இதில் இருக்கிற தோலையோ முள்ளையோ ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற ஃப்ளெஷ்ஷை மட்டும் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், மீன்லேருந்து முள்ளையும் தோலையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளெஷ்ஷை மட்டும் தனியாக எடுத்து நல்லா ஊற்றிட்டு வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரியுது. இப்போ இது கூடவே கொஞ்சமாக வெங்காயமும் 3 பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை இது மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் மதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி மீன் வேக வைக்கும் போது உப்பு போட்டிருப்போம். ஸோ பார்த்துக்கிட்டு கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மல் போகிற வரைக்கும் ஒரு 1 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மல் போயிடுச்சு. இப்போ உதுத்து எடுத்துக்கிட்ட மீன் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மீன் ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணியிருப்போம். ஸோ பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா உங்களோட ஆப்ஷன் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதே மாதிரி மசாலா உங்களோட காரத்துக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மசாலா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பை சிம்லேயே வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மீன் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இது மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ இது கூடவே லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி இலை தூவிடலாம். மல்லி இலை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மீன் புட்டு ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாதம் சூடாக இருக்கும்போது அது கூட நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சீரிஸ் நம்மளோட சேனல்ல ரெகுலரா அப்லோட் பண்ணுவோம். இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.